வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கனா கண்டேனடி சீரியல்ல நம்ம கதிர் அன்பரசி வாழ்க்கையில நடந்த அந்த நெஞ்சை உலுக்குற சம்பவத்தை பார்த்தீங்களா? அன்பரசியோட ஒத்த வார்த்தை கதிரை இந்த அளவுக்கு பைத்தியமாக்கிடுச்சுன்னு இன்னைக்கு எபிசோட்ல நாம பார்த்தோம். எபிசோட் ஆரம்பத்திலேயே நம்ம கதிர் ரொம்ப விரக்தியா கோபமா ஸ்டூடியோவுக்கு வரான். அவனோட நண்பன் குறி என்னடா லேட்டுன்னு கேட்கும்போதே கதிர் தான் கொண்டு வந்த சரக்கு பாட்டிலை எடுத்து வச்சு குடிக்க ஆரம்பிக்கிறான். குரு அதிர்ச்சியாகி, என்னடா பண்ற இங்க, ஏன்டா குடிக்கிறன்னு கேட்கிறான். அதுக்கு நம்ம கதிர் கண்ணீரோட வெடிச்சு அழுகிறான். என் உசுருக்கு மேல நான் நேசிக்கிற என் அன்பரசி என் மேல கொஞ்சம் கூட லவ் இல்லைன்னு சொல்லிட்டாடா. அவளுக்காக நான் எவ்வளவு கஷ்டத்தை தாங்குனேன், ஆனா அவ அப்படி சொல்லிட்டாளேன்னு சொல்லி கதறி அழுகிறான். குரு அவனை சமாதானப்படுத்தி, உனக்கு சிங்கப்பூர் வேலை கிடைச்சிருக்கு, நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்றான். ஆனா கதிர், என் அன்பரசிக்கு என் மேல காதலே இல்லைங்கிறப்போ நான் யாருக்காகடா ஒண்ணும் யாருக்காகடா சம்பாதிக்கணும்னு சொல்லி ரொம்ப இமோஷனலா பேசிட்டு பாட்டிலை உடைக்கிறான். 2 பேருக்கும் நடக்குற தழுமுள்ளுல கதிர் அப்படியே உடைஞ்சு போய் விழுகிறான். உடனே குரு பதறிப்போய் அன்பரசிக்கு போன் பண்ணி, கதிர் இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்றதை சொல்றான். அன்பரசி இதை கேட்டதும் பயந்து போய் தன் தோழிகளோட கதிரை தேடி ஓடி வரா. இருட்டுல நடுரோட்டுல போதையில தள்ளாடிட்டு இருக்கிற கதிரை பார்த்து அன்பரசி அவனுக்கு தண்ணி கொடுக்கிறா. அப்போ கதிர் அன்பரசியோட கையை ரொம்ப உருக்கமா பிடிச்சுக்கிட்டு, ஏன் அன்பரசி, என் மேல உனக்கு இவ்ளோ கோபம்? உனக்கு ஏன் என் மேல காதல் இல்லை? என் மனசு முழுக்க நீதான் நிறைஞ்சிருக்க, ஆனா உனக்கு அது புரியலையேன்னு சொல்லி கண்ணீர் விடுறான். அன்பரசி தன் தோழிகள் கிட்ட, இந்த குடும்பத்தோட கடனை எல்லாம் சமாளிச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி தன் மனக்கஷ்டத்தை சொல்றா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கதிரை ஆட்டோவுல ஏத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதும் கதிரோட அம்மா கதவை திறந்து பார்த்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியாகிடுறாங்க. தான் இத்தனை வருஷமா ஒழுக்கமா வளர்த்த பையன் இப்படி குடிச்சிட்டு நிக்கிறானேன்னு கோபப்பட்டு அன்பரசியை கண்டபடி திட்டுறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே என் பையனை இப்படி குடிகாரனா மாத்திட்டியேன்னு அன்பரசியை கொடூரமான வார்த்தைகளால் வதைக்கிறாங்க. கதிர் தட்டுத்தடுமாறி வந்து அன்பரசியை எதுவும் சொல்லாதம்மா, நான் தான் டென்ஷன்ல குடிச்சேன்னு சொல்றான். அப்புறம் ரூமுக்கு போனதும் போதையில இருக்கிற கதிர் அன்பரசியோட கையை பிடிச்சுக்கிட்டு, நீ தான் என் உலகம், என்னை விட்டு போயிடாத அன்பரசின்னு சொல்லி அழுற காட்சி நிஜமாவே நம்ம எல்லார் மனசையும் கலங்க வச்சிடுச்சு. கதிரோட அந்த உண்மையான காதல் அன்பரசியை ரொம்பவே யோசிக்க வைக்குது. அடுத்த நாள் காலையில போதை தெளிஞ்ச கதிர் மிகப்பெரிய குற்றவுணர்வோட வெளியே வரான். அவனோட அம்மா கதிரை பார்த்து, நீ எனக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்ட, நான் உன்னை தவறா வளர்க்கல, ஆனா உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி அழுது திட்டுறாங்க. கதிர் அப்படியே உடைஞ்சு போய் ரூமுக்கு வரான். அங்க தான் அன்பரசி எபிசோடோட மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்கிறா. நீ சிங்கப்பூர் போற விஷயத்தை நான் அத்தை கிட்ட சொல்லல, ஆனா நீ மட்டும் சிங்கப்பூர் வேலைக்கு போகல, நான் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போயிடுவேன்னு ஒரு பெரிய மிரட்டல் விடுறா. இதை கேட்டதும் கதிர் உடனே தன் பாஸ் தாராவுக்கு போன் பண்ணி, நான் சிங்கப்பூர் வேலைக்கு போக சம்மதிக்கிறேன்னு சொல்லிடுறான். போனை வச்சிட்டு அன்பரசியை பார்த்து, நேத்து நீ எனக்கு வேணாம்னு சொன்னதால நான் குடிச்சேன், இன்னைக்கு நீ எனக்கு வேணும்னு சொல்றதால நான் சிங்கப்பூர் போறேன்னு சொல்லி ஒரு மாசான அதே சமயம் ரொம்ப இமோஷனலான டயலாக்கை சொல்றான். இதோட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப த்ரில்லிங்கா முடியுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கதிர் நிஜமாவே சிங்கப்பூர் போயிடுவானா, இல்ல குடும்பத்துல கதிரோட அம்மா இன்னும் அன்பரசியை கொடுமைப்படுத்துவாங்களா? கதிரோட இந்த முடிவு அன்பரசியோட மனசுல ஒரு ஆழமான காதலை உருவாக்குமான்னு நாளைக்கு எபிசோட்ல ரொம்ப பரபரப்பா பார்க்க போறோம். தொடர்ந்து இணைஞ்சு